ஈஸ்வரப்பட்டரும் சரி, நமது ஞான குருவும் சரி, நமக்கு தீமைகளையும் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளையும் துன்பம் எது என்றும் இருள் எது என்பதை பற்றியும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். விஷத்தினுடைய இயக்கங்களை பற்றியும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுப்படையாக எல்லாவற்றையும் பார்த்தோம் என்றால் இயற்கையுடைய நீதி பிரகாரம் இந்த விவசாயம் செய்பவர்களை கேட்டால் அழகாக சொல்லுவார்கள். அங்கே விவசாயம் செய்வதற்கு முன் அந்த வயலை பண்படுத்திய பின் நிறைய குப்பைகளை போட்டு அடி உரமாக போட வேண்டும். அந்தந்த காலகட்டங்கள் இந்த குப்பைகளை அடித்தோம் என்றால் நன்றாக பயிர் செழித்து வளரும் என்று எல்லா விவசாயம் செய்வரும் இதை சொல்வார்கள். அது குப்பையில் இருந்துதான் நல்ல மணிகள் வளர்கின்றது. இதனுடைய பொருளே அதுதான். நாம் குப்பை என்று எதை ஒதுக்குகின்றோமோ அதில் நல்ல பொருள்கள் நம்மால் எடுக்க முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஏனால் ஞானகுருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி ஒத்த உணர்வாக இதைத்தான் நமக்கு கூறுகின்றார்கள். விஷத்தை ஒடுக்கி அது ஒளியாக மாற்றக்கூடிய திறன். ஏனால் இந்த இடத்துல விஷத்தை ஒடுக்கி என்று சொல்வது போகும்போது நாம் என்ன நினைக்கின்றோம், ஏதோ மிகப்பெரிய சக்தியை கொண்டு அதை அழிக்கின்றோம், அழித்து அதனுடைய செயலாக்கங்களை முழுமையாக இழக்கச் செய்கிறோம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இதனுடைய உட்பொருளே குப்பை என்று சொல்கின்றோம். அது செடியாக இருந்தாலும் சரி, அல்லது மனித கழிவாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய எத்தனையோ வகை குப்பையாக இருந்தாலும் சரி, அந்த குப்பைகள் மக்குகின்றன, அதாவது மாற்றம் அடைகின்றது. அது மாற்றம் அடையும் பொழுது அதை நாம் நல்ல பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கின்றோம். இதுதான் அதனுடைய விளக்க உரைகள். நாம் எதை ஒதுக்கி தள்ளுகின்றோமோ அதிலிருந்து நாம் நல்லதை எடுக்க முடியும் என்பதுதான் இதனுடைய பொருள். விஷம் இயக்கும் சக்தி. தீமை என்பது தீமை என்று சொன்னாலும் கூட, கெட்டது என்று சொன்னாலும் கூட, நல்லதை காப்பதற்கு அல்லது நல்லதை காப்பதற்குண்டான உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு அல்லது நல்லது என்பதை ஒன்றை நாம் வலுவாக பிடிப்பதற்கு அந்த கெட்டது என்பதை அறிந்தால்தான், தீமை என்பதை உணர்ந்தால்தான், துன்பம் என்பதை உணர்ந்தால்தான் மாற்ற முடியும். இதைத்தான் இங்கே கெட்டது என்று எதுவும் இல்லை, அது நல்லது என்று ஏதோ ஒன்று தனித்த நிலையிலும் அல்ல. இந்த கெட்டதில் இருந்துதான் நல்லதை உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பொருள். ஆக இந்த பருவம், அதற்குண்டான பக்குவ நிலை, அதைத்தான் இங்கே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தியானம் என்று சொல்லுகின்றார். ஆக தியானம் என்றால் என்னமோ ஏதோ என்று நினைக்கின்றோம். இந்த குப்பையிலிருந்து நல்ல மணிகளை எடுத்து நமக்குள் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு, அதான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செயல்முறை திட்டம் தான் தியானம் என்பது. ஆக நல்லதை உருவாக்கிக் கொள்கின்றோம், நல்லதாக மாற்றிக்கொள்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் நல்ல சக்திகள் எடுக்கின்றோம், அதுதான் தியானம் என்று நினைக்கின்றோம். ஆனால் மகரிஷிகளும் ஞானிகளும் இந்த விஷயத்தை தான் அவர் ஒளியாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய கடுமையான நஞ்சையும் அது உணவாக எடுக்கின்றது, அது ஒளியின் சுடராக மாற்றுகின்றது. அது இதை போன்றுதான் இந்த பூமிக்குள்ளும் எத்தனையோ மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஈஸ்வரப்பட்டதை சுட்டி காட்டி எத்தனையோ மாறுபாடான நிலைகள் இருந்து சுழன்று இந்த விலகி சென்றாலும் கூட அதில் பல கலவைகள் மாறிக்கொண்டே வருகின்றது. நாம் உணவாக உட்கொள்வதை நல்லவைகள் நாம் உட்கொண்டாலும் அதில் கழிவுகளை நாம் குப்பையாகத்தான் போடுகின்றோம். அதாவது உணவாக சமைத்த பின் அதிலிருந்து நாம் கழிவை குப்பை என்று போடுகின்றோம். ஆனால் அந்த குப்பையைத்தான் விவசாயத்திற்கோ மற்ற நிலைகளுக்கோ உபயோகப்படுத்தி நல்ல மணிகளை எடுக்கின்றோம். இதுபோன்றுதான் இயற்கையிலும் இத்தகைய நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியின் பாதைக்குத்தான் பூமி விலகி மாறுபட்ட பாதையிலே சென்றால் அது நல்லதாக மாற்றிக்கொள்கின்றது. அதைத்தான் அமில குணங்கள் என்றும், அந்த உயிரணுக்கள் அதனுடைய சுவாச நிலைக்கொத்த நிலையை எப்படியெல்லாம் எடுத்து வருகிறது என்பதையும் பல விளக்கங்களை கூறி வந்தோம். அதையே பூமிக்கும் ஒப்பிட்டு, இந்த உடலுக்கும் ஒப்பிட்டு, நம் உயிரான்மாவிற்கும் ஒப்பிட்டு இதிலே சில விளக்கங்களை ஈஸ்வரப்பட்டு கொடுக்கின்றார்கள். நம் உடலில் பல வகை அமிலங்கள் கொண்ட எண்ணில் அடங்காத, அதாவது பல கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளன. இதிலே நாம் நல்ல குணங்கள் என்றும் தீமை செய்யக்கூடிய குணங்கள் என்றும், இது கெட்டது இது நல்லது என்றும் நாம் எத்தனை பிரிக்கின்றோம். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நாம் நல்ல ஞான மணியை ஈர்த்து அதை ஒளியாக பெறுதல் வேண்டும். குப்பையில் இருந்து வளர்கின்றது நல்ல சக்தி மணிகள். ஆகவே இந்த உடல் என்ற குப்பை கூட்டிலிருந்து நல் மணிக்கான, அதாவது நாம் போகும் பாதைக்குண்டான உரமாக எடுத்து
நாம் கொள்ள வேண்டிய செயல்முறையை தியானம் என்ற வழிபாட்டு முறையினை ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக பக்குவமான செயல்களை கொண்டு வந்து நம் உடலில் உள்ள பல அமிலங்கள் எப்படி பூமி அது ஓடும் பாதையில் எண்ணிலடங்காத குணங்கள் கொண்ட அமிலங்களை பால்வழி மண்டலங்களில் இருந்து எடுத்து தானும் வளர்ந்து சகல ஜீவராசிகளையும் தாவரங்களையும் அனைத்தையும் வளரச் செய்வது போன்று நம் உடலில் உள்ள பல அமிலங்கள் எண்ணிலடங்காத குணங்கள் கொண்ட அந்த கோடிக்கணக்கான அணுக்களில் கலந்துள்ள எத்தனை நிலைகள் இருந்தாலும் நம் ஞானத்திற்கு உகந்த வளர்ச்சியாக சத்தெடுத்து, அதனால் இதைத்தான் மண் என்று சொல்வது. இந்த வயல் அது வெறும் மண்ணு தான். அந்த வயலிலே தான் நாம் நல்ல வித்துகளை ஊண்டுகின்றோம். அந்த மண்ணிலிருந்து அது ஊன்றி சத்தை எடுத்து அது காற்றிலிருந்து பிரித்து எடுத்து வளர்கின்றது. அதுபோன்று நாம் இந்த உடல் என்ற இந்த மண்ணில் இருந்து தெய்வ ஞானம் பெறக்கூடிய சக்தியாக அந்த சத்தை பிரிக்கக்கூடிய நிலையாக ஆக எந்த மெய்ஞானத்தை எந்த ஞானியில் காட்டிய வழியினை எந்த பிறவினால் நிலை அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமோ ஒவ்வொரு மனிதனும் அதை அடைய வேண்டும் என்ற அந்த உன்னத நிலை எது என்பதை இந்த சரீர கூட்டிற்குள் இருந்தே இந்த குப்பைக்குள் இருந்தே அந்த உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பாக சத்தினை பிரிக்கக்கூடிய அந்த பக்குவ நிலை பெற வேண்டும். அந்த பக்குவ நிலைதான் தியானம். தியானம் என்ற முறையை ஏற்படுத்தி அந்த உன்னத நிலையை அடையலாம் என்று சுட்டி காட்டுகின்றனர். ஆக எத்தனை நிலை இன்று மனிதனுக்குள் இருந்தாலும் உலக நடப்புகள் இருந்தாலும் அதை மனிதன் அந்தந்த காலகட்டத்திற்கு யாராக இருந்தாலும் அதை மாற்றவோ திருத்தவோ மனிதனுக்கு அந்த ஞானம் வருகின்றது, செயல்படுத்துகின்றான். ஆறாவது அறிவின் துணை உண்டு. ஆனால் இப்படி தன்னுடைய ஞானத்தை பல வகைகளிலும் வளர்ச்சி பெற்று வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய மனிதன் தன்னைத்தானே உணர்கின்றானா என்றால் இல்லை. தன்னைத்தானே உணரக்கூடிய அந்த வழியினை பெற்று ஞான வழியினை அவன் அறிந்தால் அவன் இன்னும் மண்ணும் போற்றக்கூடிய மகா ஞானியில் ஒருவனாக வருவான். ஆகவே அத்தகைய நிலைகளை நீங்கள் பெற வேண்டும். இந்த காலகட்டம் குறுகிய காலகட்டமாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது மனிதனாக வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சீராக பயன்படுத்தி தியானம் என்ற வழிமுறை கொண்டு இந்த உடல் என்ற நிலையை, குப்பை என்ற நிலையை, குப்பைகளை எரித்து ஒளியாக மாற்றுவது போன்று, குப்பையிலிருந்து நல் மணிகள் எடுப்பது போன்று இந்த உடல் வாழ்க்கையில் நம் மீது மோதும் எந்த உணர்வாக இருந்தாலும் அதைத்தான் பல கோடி குணங்கள் என்று சொல்லுகின்றார், பல கோடி அணுக்கள் என்று சொல்லுகின்றார், பலவிதமான அமிலங்கள் என்று சொல்லுகின்றார். அதிலிருந்தெல்லாம் நாம் நமக்குகந்த உன்னதமான வழி என்பதை உணர்ந்து அந்த ஒளிவெறும் உணர்வின் அறிவாக இதிலிருந்து நாம் சத்தெடுத்து இதை நாம் பண்படுத்தி பக்குவப்படுத்தி மெய்வழி சென்று மெய்ஞானம் பெற்று அந்த மகா ஞானிகளில் நாம் ஒருவராக அந்த நிலை அடைய வேண்டும் என்பதை குப்பையிலிருந்து சத்தெடுக்கும் சரியான பக்குவமான உன்னதமான உணர்வை நமக்கு அந்த முகப்பிலே வைத்து நாம் எதிர்க்கும் உணர்வோ அழிக்கும் உணர்வோ மற்றதை வீழ்த்தும் உணர்வோ இல்லாதபடி நமது போகும் பாதையை அனுசரித்து ஞானத்தின் சக்தினை அந்த ஞான மணியை நாம் பெற வேண்டும் என்று ஈஸ்வர பட்டதிலே உணர்த்துகின்றார்கள்.